அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அடுத்தடுத்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வம் அவர்களுடைய பெயர்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் தோண்டக்கூடிய வேண்டுதல்களை நீங்கள் இப்போ வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். பொதுவாகவே ராசி பலன் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. நாள்தோறும் தெரிஞ்சுக்கலாம், வாரந்தோறும் ராசி பலன்கள் மாறும். அதே போல் வருடத்திற்கான ராசி பலன்கள் அப்படின்னு ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். அதாவது நாம் இப்போ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய ராசிக்கு இந்த தொழிலை தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா, ஒரு கல்யாணம் ஒரு சுபகாரியம் செய்கிறோம் அப்படின்னா கூட இது நமக்கு இப்போ அமையுமா அமையாதா அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த ராசிகளின் அடிப்படையில் நமக்கு அமையக்கூடியதாக பார்த்துட்ருக்கோங்க. கிரக நிலைகளின் மாற்றங்களை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. பொருளாதார வசதிக்கு குறைவுகள் எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலுமே நீங்கள் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய முயற்சிகள் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலிக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு உடல் நலம் ரொம்ப சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால ஒருவர் அனுசரித்து போவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கலாம். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்க போனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதே போல் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 6. அதே போல் உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் வீண் பேச்சு யார்கிட்டையும் வச்சுக்கக்கூடாது. தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் 1க்கு 2 முறை யோசித்து பேச வேண்டியது மிகவும் நல்லது என்று அறிவுறுத்தலாம். சரி, உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுதோ அப்படின்னு பார்த்தா தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நமக்கு பிடித்த மந்திரத்தையோ அல்லது பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையோ நம்ம சொல்லி வழிபாடு செய்வதே மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகுது. நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் துலாம் என்று மறக்காமல் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துடலாம். மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த வாரத்தில் நீங்கள் சூரியனை 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறதால வழக்கறிஞர்கள் வாத திறமையால் நீதிபதியவே வெல்லக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நண்பர்களே பகைவர்களாக மாறலாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மனதின் மூளையில் சிறு அச்ச உணர்வு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 3வது நபர்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். பணி சுமை காரணமாக தூக்கம் குறைந்து போகலாம். சுற்றி இருக்கிறவங்களை குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அவர்களை மதித்து நடக்கிறது நல்லது. இதனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் சரியாகும். நீங்கள் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு சண்டையிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பணியிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தள்ளி போன பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிக்கலான பிரச்சனைகளையும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க. வீடு, மனை இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா அமையும். அதே போல் வாகனத்தை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் தேவையற்ற அலைச்சலை உண்டாக்குவீங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுறது நல்லது. பழைய சொத்துக்களை நீங்கள் கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் உங்களுக்கு அதிகமான பற்று கொண்டிருக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. கடையை புதுப்பித்து இடம் மாற்றுதல், தொழிலை விரிவுபடுத்துறது, வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, புதிய ஏஜென்சி எடுக்கிறது, அரசு சம்பந்தமான வரி விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கிறது, பங்குதாரர்களோடு இருந்த மோதல் போக்கு இவை எல்லாமே விலகி புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் நண்பர்கள் ஆவாங்க. சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் இணக்கம் காட்டுவீங்க. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொது வெளியில் பேச வேண்டாம். புது வேலைக்கு மாறும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதற்கு பிறகு மாறுவது ரொம்பவே நல்லது. கணினித்துறையினர் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. புது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பளு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் மறுபுறம் உங்களுக்கு திறமையால் சாதித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. மொத்தத்தில் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து எல்லாமே நிம்மதியான வாழ்க்கையாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அணுகுமுறையில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்க வேண்டாம். பணி சுமை காரணமாக தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு முன்பே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சேமிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும். புதிய வாகனம் கூட வாங்குவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இதோடு வீண் கவலைகளால் நீங்கள் தூக்கம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதனால் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். தியானம், யோகா இவையெல்லாம் பழகிறது ரொம்ப சிறப்பு. இதே போல் அவசரப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம். அரசு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியத்தை காட்ட வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது நல்லது. விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க. வீடு, மனை இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஊதிய உயர்வு இதில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இவ்வளவு நாள் என்னடா நாம் உழைத்ததுக்கு உயர்ந்த சம்பளம் நமக்கு கிடைக்கலையே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மாறும். அதே போல் 1-2 முறை நீங்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லது. உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் பெரிதாகவும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே போல் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னாலும் பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவர்கள் சொல்வது போல் அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மை தான். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, அடுத்தடுத்த 7 நாட்களுக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.